தளபதி விஜய் நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி அதாவது இன்னைக்கு வெளியாகி இருக்கும் கோ திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். நாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முதல் நாள் கலெக்ஷன் வந்து கோ திரைப்படத்துக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, தமிழகத்தில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இந்தியாவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து அடுத்த 4 நாட்கள் கோ திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கோட் இந்த திரைப்படத்துக்கு ஹைப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்தை வந்து யார் பார்க்க வருவா, சுத்தமாக ஹைப் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே தளபதிக்காக நாங்கள் படத்தை பார்ப்போம். ஸோ கோட் அப்படிங்கிற பேர் கிடையாது. தளபதி படம் வருதுன்னா அது வந்து பேர் என்ன, யார் டேரக்டர் அதெல்லாம் தெரியாது. தளபதிக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தளபதிக்காக கூட்டம் வந்து சேர்ந்துச்சு. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இந்த பட்டையை கிளப்பியது. லியோ திரைப்படம் கூட அட்வான்ஸ் புக்கிங்கில் தமிழகத்தில் வந்து 84% தான் வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆச்சு. ஆனால் வந்து கோ திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் 89% ஆஃப் டிக்கெட் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே வந்து சேல் ஆச்சு. இது வந்து ஒரு பெரிய கலெக்ஷனாக வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து படத்தோட கலெக்ஷனை பற்றி பேசணும்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டே மட்டுமே உலக அளவில் வந்து கோ திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசலாம். அதாவது வந்து இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் வந்து 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் 950 ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து கோ திரைப்படத்துக்கு கிடைச்சது. ரெட்ஜெயின் நிறுவனம் கொஞ்சம் தலையிட்டதால் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கம்மியானது. ஸோ இது உலக அளவில் வந்து 6000 ஸ்க்ரீனும், நார்த் இந்தியாவில் வந்து 1000 ஸ்க்ரீனும், ஸோ கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் வந்து 1000 ஸ்க்ரீனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைத்திருக்கு. இப்போ வந்து தமிழகத்தில் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தா ஸோ 40 கோடிக்கும் மேலே வந்து தமிழகத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட பீஸ்ட் திரைப்படம் தான் அதிகமாக கலெக்ஷன் பண்ண திரைப்படம். தமிழகத்தில் வந்து பார்க்கப்பட்டது. முதல் நாளில் 38 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணது. அந்த ஒரு ரெக்கார்டை வந்து கோ திரைப்படம் வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து வந்து இந்தியா அளவில் வந்து கோ திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து கேரளா, தெலுங்கு, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டில் மட்டுமே வந்து கோ திரைப்படம் 85 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து கிடைத்திருக்கு. ஸோ உலக அளவில் வந்து இந்த திரைப்படம் வந்து 120லிருந்து 125 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ இதுக்கு முன்பு வந்து தளபதி அவர்களோட லியோ திரைப்படம் தான் வந்து உலக அளவில் 148 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணது. ஆனால் லியோ திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து வெறும் வந்து 5000 ஸ்க்ரீன் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. ஆனால் கோ திரைப்படத்துக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனதால் 120 கோடி வந்து உலக அளவில் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து இருக்குது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து வீக்கெண்ட், விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து லீவ் டேஸ் வந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக திரை உரிமையாளர்கள் சங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர்கள் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோ திரைப்படத்தோட வசூல் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி வசூலை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த ஒரு வாரத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கோட லிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து அடுத்த ஒரு வாரம் அட்வான்ஸ் புக்கிங் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக அடுத்த 4 நாட்களோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா அடுத்த 4 நாட்களில் தமிழகத்தில் மட்டுமே இது 120 கோடிக்கும் மேலே வந்து கோ திரைப்படம் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்குமே இருக்குது அட்வான்ஸ் புக்கிங். மேபி வந்து இன்னும் போக போக வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து அடுத்த 4 நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்த 4 நாட்களில் 120 கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டுமே கலெக்ஷன் பண்ண போகிறது. ஸோ உலக அளவில் வந்து அடுத்த 4 நாட்களில் வந்து கோ திரைப்படம் வந்து ஒரு 250லிருந்து 300 கோடி கலெக்ஷன் பண்ணிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக மொத்தத்தில் வந்து கோ திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து உச்சத்தில் வந்து போக போகிறது. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கோ திரைப்படம் தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒரு கேம் சேஞ்சிங் திரைப்படமாக அமைந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம. தளபதி விஜய் நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி அதாவது இன்னைக்கு வெளியாகி இருக்கும் கோ திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். நாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முதல் நாள் கலெக்ஷன் வந்து கோ திரைப்படத்துக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, தமிழகத்தில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இந்தியாவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து அடுத்த 4 நாட்கள் கோ திரைப்படத்தோட
திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கோட் இந்த திரைப்படத்துக்கு ஹைப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்தை வந்து யார் பார்க்க வருவா, சுத்தமாக ஹைப் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே தளபதிக்காக நாங்கள் படத்தை பார்ப்போம். ஸோ கோட் அப்படிங்கிற பேர் கிடையாது. தளபதி படம் வருதுன்னா அது வந்து பேர் என்ன, யார் டேரக்டர் அதெல்லாம் தெரியாது. தளபதிக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தளபதிக்காக கூட்டம் வந்து சேர்ந்துச்சு. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இந்த பட்டையை கிளப்பியது. லியோ திரைப்படம் கூட அட்வான்ஸ் புக்கிங்கில் தமிழகத்தில் வந்து 84% தான் வந்து டிக்கெட் வந்து சோல்ட் ஆச்சு. ஆனால் வந்து கோட் திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் 89% ஆஃப் டிக்கெட் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே வந்து சேல் ஆச்சு. இது வந்து ஒரு பெரிய கலெக்ஷனாக வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து படத்தோட கலெக்ஷனை பற்றி பேசணும்னா வந்து ஸோ ஃபஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் வந்து கோட் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசலாம். அதாவது வந்து இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் வந்து 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் 950 ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து கோட் திரைப்படத்துக்கு கிடைச்சது. ரெட்ஜெயின் நிறுவனம் கொஞ்சம் தலையிட்டதால் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கம்மியானது. ஸோ இது உலக அளவில் வந்து 6000 ஸ்க்ரீனும், நார்த் இந்தியாவில் வந்து 1000 ஸ்க்ரீனும், ஸோ கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் வந்து 1000 ஸ்க்ரீனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைத்திருக்கு. இப்போ வந்து தமிழகத்தில் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தா ஸோ 40 கோடிக்கும் மேலே வந்து தமிழகத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதி அவர்களோட பீஸ்ட் திரைப்படம் தான் அதிகமாக கலெக்ஷன் பண்ண திரைப்படம். தமிழகத்தில் வந்து பார்க்கப்பட்டது. முதல் நாளில் 38 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணது. அந்த ஒரு ரெக்கார்டை வந்து கோட் திரைப்படம் வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து வந்து இந்தியா அளவில் வந்து கோட் திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து கேரளா, தெலுங்கு, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டில் மட்டுமே வந்து கோட் திரைப்படம் 85 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து கிடைத்திருக்கு. ஸோ உலக அளவில் வந்து இந்த திரைப்படம் வந்து 120லிருந்து 125 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ இதுக்கு முன்பு வந்து தளபதி அவர்களோட லியோ திரைப்படம் தான் வந்து உலக அளவில் 148 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணது. ஆனால் லியோ திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து வெறும் வந்து 5000 ஸ்க்ரீன் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. ஆனால் கோட் திரைப்படத்துக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனதால் 120 கோடி வந்து உலக அளவில் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்திருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து வீக்கெண்ட், விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து லீவ் டேஸ் வந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக திரை உரிமையாளர்கள் சங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர்கள் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோட் திரைப்படத்தோட வசூல் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி வசூலை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த ஒரு வாரத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கோட லிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து அடுத்த ஒரு வாரம் அட்வான்ஸ் புக்கிங் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக அடுத்த 4 நாட்களோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா அடுத்த 4 நாட்களில் தமிழகத்தில் மட்டுமே இது 120 கோடிக்கும் மேலே வந்து கோட் திரைப்படம் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்குமே இருக்குது அட்வான்ஸ் புக்கிங். மேபி வந்து இன்னும் போக போக வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து அடுத்த 4 நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்த 4 நாட்களில் 120 கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டுமே கலெக்ஷன் பண்ண போகிறது. ஸோ உலக அளவில் வந்து அடுத்த 4 நாட்களில் வந்து கோட் திரைப்படம் வந்து ஒரு 250லிருந்து 300 கோடி கலெக்ஷன் பண்ணிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக மொத்தத்தில் வந்து கோட் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து உச்சத்தில் வந்து போக போகிறது. ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கோட் திரைப்படம் தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒரு கேம் சேஞ்சிங் திரைப்படமாக அமைந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயம்